இதயம் தொட்ட கதைகள். பாலசுவாமிநாதனின் சுகமாயிருக்கணும் தாயே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குமார். அட்டெண்டன்ஸ் நோட் எடுக்கலான்னு வந்தேன். எடுத்துக்க. வரேன் சார். குமார் சார், உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, பார்த்து நடந்துக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையா சார்? எனக்கு வேண்டாதவங்க யாராவது உங்கள்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க சார். உனக்கு வேண்டாதவங்களா? ஆமாம் சார். பெத்த அம்மா உங்களுக்கு வேண்டாதவங்களா? சார், உங்க அம்மா தான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பெத்த அம்மா பிள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? உன்னை பத்தி பண்றாங்கன்னா உன்னோட நடவடிக்கை அந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி இல்லைன்னா வேற எப்படி? பெத்தவங்க நமக்கு என்னைக்குமே நல்லதுதான் சொல்லுவாங்க. நீ கெட்டு போகணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. சார், இது வரைக்கும் நான் எந்த தப்பு தண்டாவுக்கும் போனதே இல்லை சார். அத நீ தான் சொல்ற, உங்க அம்மா சொல்லியே. என் பையன் ஒழுங்கா வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், பணம் கொடுக்க மாட்டேங்கிறான், குடிக்கிறான், கண்ட பசங்களோட சுத்துறான்னு உங்க அம்மா வந்து இங்க சொல்றாங்க. இல்லை சார், நான் ஒழுங்காக தான். உன்னை பார்த்தா அப்படிலாம் செய்யாத மாதிரியா இருக்கு. நல்ல பையன், அப்பா இல்லாதவன், பொறுப்பா இருப்பேன்னு தானே உனக்கு இந்த ஸ்கூல்ல நான் வேலை போட்டு கொடுத்தேன். நீ தப்பு தப்பா நடந்துக்கிட்டேனா என்ன அர்த்தம்? இல்லை சார், நான் ஒழுங்காக தான் சார் நடந்துட்டு இருக்கேன். நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டேனா உங்க அம்மா வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? நீ என்ன தப்பு பண்ணாலும் என் புள்ள மாதிரி வருமானு உன்னை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. இது பர்மனன்ட் ஜாப் இல்ல, டெம்பரவரி தான், ஞாபகம் வச்சுக்க. ஆமா சார், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். உங்களுக்கு தெரியாது சார் போயிட்டு இருக்கேன். என்ன குமார், என்ன விஷயம்? அட்டெண்டன்ஸில் கையெழுத்து போடணும் சார். தேங்க்யூ. ஓகே சார், நான் அப்புறம் உங்களை பார்க்குறேன். ஓகே சார். வரேன் சார். குமார் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? குமார் சொல்லுங்க சார். நேத்து ஸ்கூலுக்கு உங்க அம்மா வந்திருந்தாங்க. எதேச்சியா பார்த்தேன். உன்னை பத்தி என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்கப்பா. ஆமாம் சார், இவ்வளோ நேரம் எச்சம் என்னை போட்டு வாட்டி எடுத்துட்டாரு. ஏன்பா பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? நான் என்ன சார் பண்ணுறது? அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது சார். என்கிட்டயே பொய் பேசுறியா? தபார், சில சமயம் நீ என்கிட்ட 5-10 கடன் வாங்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும். உங்க அப்பா இல்லாத வீட்டுக்கு நீ தான் பொறுப்பா நடந்துக்கணும், புரியுதா? உங்க அம்மா உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? தபார், இதை நான் உனக்கு டீச்சரா அட்வைஸ் பண்ணல, உன் கூட பிறந்த அண்ணனா அட்வைஸ் பண்றேன், புரிஞ்சுக்கேன். வணக்கம் சார். வாங்கம்மா, என்ன விசேஷம்? இல்ல சார், என் புள்ள காலையில சாப்பிடாம வந்துட்டான், அதான் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். பாத்தியாப்பா, இதுதான் தாய் மனசு. போய் சாப்பிடு. ஓ வா. இந்தா, இதுல இட்லி இருக்கு, சாப்பிடு. நீ கொண்டு வரலன்னா எங்களுக்கு சாப்பிட தெரியாதாக்கும். எத்தனை தடவை சொல்றேன் பள்ளிக்கூடத்துக்கு வராதுன்னு. நீ காலையில சாப்பிடலன்னு தான் வந்த. இந்த சாப்பிடு. ஆமா, இல்லாட்டி நீ வரவே மாட்டேன். அதான் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் என்னை பத்தி. எல்லாரும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றானுங்க என்ன. நீ நல்லா இருக்கணும் தானேப்பா அப்படி எல்லாம் சொன்ன. இப்ப மட்டும் என்ன சட்டை கழிச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன்? அது இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, தாயே இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? அந்த இட்லி கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இத பாரு, என் மேல இருக்கிற கோவத்துல நீ சாப்பிடாம இருக்க கூடாது. எல்லாத்தையும் சாப்பிடுப்பா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல கிளம்பு. ஊரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் பாசமா இட்லி கொடுக்க வேண்டியது. சே. இட்லி, அதுவும் 4 இட்லி. இதெல்லாம் எந்த மூளைக்கு? இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிட்றான்னு வேற கொஞ்சிட்டு போகுது. அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவனுக்கு மட்டும்தான் ஒழுங்குன்னு நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இவனுக்கு வண்டவாளம்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைப்பா. இன்னொரு தடவை இவனுக்கு நம்மளை திட்டட்டும், அப்புறம் இருக்க வேடிக்கை. இவனுங்கெல்லாம் நம்மளை சொல்லிட்டு இந்தாங்க. உட்கார்றா சத்தி. ஏயா, சாப்பிடுறப்ப தண்ணி பக்கத்துல வச்சுக்கிறது இல்லையா? நீ பக்கத்துல இருக்கும்போது தண்ணி வேணான்னு நினைச்சேன் சத்தி. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, ஏதோ தனியா புலம்பிட்டு இருந்தியே, என்ன? அதை கேட்குறியா?
இங்கே வேலை பார்க்குறவங்களுக்குலாம் என்னமோ அவனுக்கு மட்டும்தான் ஒழுங்குன்னு நினைப்பு. ஆளாளு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறானுங்க. அதான் புலம்பிட்டு இருந்தேன். நம்மளை விட மேல இருக்கவங்களுக்கு கீழே இருக்கவங்கள பார்த்தா இலக்காரமா தான் இருக்கும். சரி, இந்த இட்லி போதுமா? இன்னும் 2 வாங்கிட்டு வரவா? ஐயோ, இதுவே என்னால் சாப்பிட முடியல. போதுடா சத்தி. இந்தா. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஆமா, எனக்கு என்ன வேலை? ஸ்கூல் சீப்பரு எல்லாம் பெருக்கி இருக்க 2 கக்கூசியும் கழுவிட்டேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? அது சொல்லு. இல்ல, என்ன உன் வீட்ல ஏத்துப்பாங்களா? அதான் எனக்கு பயமா இருக்கு. இங்கே பாரு, என் வாழ்க்கையில் பொண்டாட்டினா அது நீ தான். அது எத்தனை பேர் தடுத்தாலும் சரி, எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு நான் உன்னையும் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நீ பேசுறதை கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. கைவிட்டுற மாட்டியே? சத்தியமாக கைவிட மாட்டேன். இது ஓ மேலே சத்தியம். போதுமா? அம்மா தாயே, என் குடும்பத்தை காப்பாத்தி என் குல தெய்வமே. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. எனக்கும் உன்னை தவிர வேற துணையே இல்லம்மா. உன்னை நம்பிதான் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். பிள்ளைய பெத்து இன்னைக்கு அவனையும் வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் நீதாம்மா காரணம். நான் இல்லைன்னு சொல்லல. எப்படி இத்தனை நாளும் எங்க கூடவே இருந்து உதவி பண்ணியோ, அதே மாதிரி இனிமேல என் கூட இருந்து உதவி பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துரு. அந்த நாசமா போனவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன். என் பிள்ளைய நான் வயிற்றுல சுமந்த அந்த நாசமா போனவன் என்னை ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. அவன் நல்லாவே இருக்க கூடாது. அவன் நாசமா போனும். உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்ததுன்னா, உண்மையிலேயே நீ கடவுள்னா, அவனை நிம்மதியா நல்லபடியா நீ வாழ வைக்கவே கூடாது. அவன் ஒவ்வொரு நிமிஷமும் அணுவணுவா சாகணும். ஒவ்வொரு நிமிஷமும் அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு நல்ல தண்டனை கிடைக்கணும். என்னடா இவ தினமும் நம்ம கிட்ட வேண்டப்பெல்லாம் இதையே வேண்டாளேன்னு நீ என்ன தப்பா நினைக்காதம்மா. நான் அவனை அந்த அளவுக்கு நம்பினேன். நான் அந்த அளவுக்கு அவன்கிட்ட உண்மையா இருந்தேன். அதனாலதான் எனக்கு இவ்ளோ ஆத்திரமும் கோவமும் வருது. என்ன நீயாவது புரிஞ்சுக்க தாயே. என் பிள்ளைக்கு நல்லது பண்ணு. என் மகன் குமார் நல்லபடியா இந்த வேலையில நிலைக்கணும். அவனுக்கு நல்ல முறையில கல்யாணம் நடக்கணும். என் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் நிம்மதியா கண்ணை மூடணும். அவ்வளவுதாம்மா. வரேம்மா. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா.
இன்னைக்கு சுமங்கலி பூஜை. இன்னைக்கு பொம்னாட்டிகள்லாம் அவளோட புருஷன்மார்கள்லாம் நல்லபடியா இருக்கணும்னு பெருமாள்கிட்டையும் தாயார்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யற பூஜை. இதுல மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்யம், புடவை எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும். என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கோங்க. இந்தாங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? வாங்க. தீர்க்க சுமங்கலியா க்ஷேமமா இருங்கம்மா. ஆ. இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே மஞ்சள் குங்குமத்தோட நல்லா இருக்கணுமா? ஆ, சரி. நல்லா இருங்கம்மா. வாங்க. வரமா. வரேம்மா. வாங்கம்மா. அம்மா மகாலட்சுமி, எல்லாரையும் காப்பாத்தி எல்லாருக்கும் படி அளக்கிறவ நீ. அது மாதிரி என்னையும் என் குடும்பத்தையும் நல்லபடியா வச்சுக்கணுமா. 3 வருஷமா அவர் படிக்கையை விட்டு நகர முடியாத அளவுக்கு இருக்க. டாக்டர்களை பார்த்தா வாயில கூட அந்த வார்த்தையெல்லாம் நுழைய மாட்டேங்கிறது. ஏதோ புது புது வியாதி பேர்லாம் சொல்றா. ஒன்னும் புரியலம்மா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதான். என் புருஷனை காப்பாத்துமா. மறுபடி அவரை நான் பழைய மனுஷனா பார்க்கணும். உன்னதான் நம்பி இருக்கேன். ஐயோ, 12 ஆயிடுதா? சாப்பிடறதுக்கு முன்னாடி மருந்து கொடுக்கணுமே. இல்ல, மருந்து முதல்லயே கொடுத்துட்டோமே நம்ம. இதோ வந்துட்டேன்னா சாப்பாடு எடுத்துன்னு வரேன். பூஜை இப்பதான் முடிஞ்சது. சுமங்கலிகளுக்கெல்லாம் புடவையெல்லாம் கொடுத்துட்டேன். நீங்க சாப்பிட்டுக்கிறீங்களா? வேலைக்காரி வந்திருக்கா, பாத்திரம் எல்லாம் போடணும். அவள்கிட்ட துணி எல்லாமும் போட்டு விடுறேன்னா. பெருமாளே, எங்க ஆத்துக்காருக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. தனபாக்கியம்மா, தனபாக்கியம்மா, தனபாக்கியம்மா. யாரது? நான் தாம்மா புரோக்கரு. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. மோர் சாப்பிடுறீங்களா? வேணாம்மா. சரி, என்ன விஷயம்? என்ன என் வீடு தேடி வந்திருக்கீங்க? அம்மா, புரோக்கர் எதுக்குமா வீடு தேடி வருவான்? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்ன நல்ல விஷயம்? உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி நல்ல வரன் வந்திருக்கு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வரேனா? ஆமாமா, 5 பவுன் போடுறாங்களாமா. பணம் 10,000 ரூபாய் கொடுக்கறாங்களாமா. படிப்பு ஒன்றும் பெருசா இல்ல, ஆனா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் நல்லா செய்யுமா. என்ன தனபாக்கியம், முகம் வாடி போச்சு? என்ன வாழ்க்கைன்னு பொண்ணுங்களோட வாழ்க்கை. ஆம்பளைங்களுக்கு நகையும் கொடுத்து பணமும் கொடுத்து வாக்கப்பட்டு வந்தா அவன் ஒழுங்கா காப்பாத்துவானான்னு என்ன நிச்சயம்? என் வாழ்க்கையை எடுத்துக்கங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தனை நம்பினேன். அந்த நாசமா போனவன் என்னை ஏமாத்தி புள்ளைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். என் புள்ளைய வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு. தனபாக்கியம்மா,
நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பழைய கதையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேசிட்டு இருப்பீங்க? நடந்தது நடந்து போச்சு. இனி பையனோட வாழ்க்கையை பாருங்கம்மா. எல்லாத்தையும் மறந்துருங்க. எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு போனவன்னு சொல்லி எங்க அப்பா அம்மா என்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. தெரு தெருவா பிச்சை எடுத்து நான் என் பிள்ளைய பெத்தேன். அதுக்கப்புறம் 10 பாத்திரம் தேய்ச்சி வைராக்கியமா என் பிள்ளைய வளர்த்தேன். என்னால மறக்க முடியலன்னு, என்னால எதையுமே மறக்க முடியல. என்னை விட்டு ஓடி போன அந்த நாய் நல்லா இருப்பான் நினைக்கிறீங்க? நல்லா இருக்க மாட்டான். அவன் நாசமா போயிடுவான். அவன் செத்தான்னா கூட தூக்கி போட ஆள் இல்லாம தான் சாவான். அட அத விடுமா. அந்த பொண்ணை பார்க்கவா வேண்டாமா? எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல அண்ணே. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும். எனக்கு அது போதும் அண்ணே. அந்த பொண்ணுக்கு நான் கேரண்டிமா. தங்கத்திலயும் தங்கம். சின்ன பிள்ளையில இருந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு குறையும் சொல்ல முடியாதுமா அந்த பொண்ணை. அதுக்கு இல்ல அண்ணே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு வர்றவ என் பிள்ளைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்திட கூடாது. நானும் அவளுக்கு மாமியாரா இருக்க மாட்டேன்னே, அம்மாவா இருப்பேன். அவ எனக்கு மகளா இருக்கணும். அது போதும் எனக்கு. கண்டிப்பா நல்ல மகளா இருப்பாம்மா. இந்தாங்கம்மா போட்டோ தரேன். பொண்ணு போட்டோ பையன்கிட்ட காட்டுங்க. பாருங்கம்மா. நான் சொன்ன என் புள்ள தட்ட மாட்டானே. நாளைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. நாங்க வந்து பொண்ணு பாக்குறோம். சரிம்மா. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு காலைல ஒரு 10 மணிக்கு வரேன். நீங்க ரெடியா இருங்க. வந்து நான் கூட்டிட்டு போறேன். வாங்க வரட்டுங்களாம்மா? வாங்க. பொண்ணு பரவாயில்ல. என் பிள்ளைக்கு ஏத்தவளா இருக்கா. ஏ ராசாத்தி, என்னாச்சு? உன்னை நம்பி இது 7வது தடவை. வாயிலையோ வயிற்றுலையோ வந்துருமோன்னு பயமா இருக்கு. வந்தா என்ன? அடுத்த நிமிஷம் நம்ம கல்யாணம் தானே. ஏமாத்திட மாட்டியே? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது நீதான். உன்னை தவிர வேற ஒருத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். ராசாத்தி, உன்னை விட்டுட்டு நான் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணா நான் அடுத்த நிமிஷமே செத்துருவேன். நெசமாவாயா சொல்ற? உன் மேல சத்தியமா. நடக்குதோ நடக்கலையோ, நீ சொல்ற வார்த்தை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, எதுக்கு இந்த சந்தேகம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம இல்ல. நான் ரொம்ப ஏழை. நீ வேற சாதி, நான் வேற சாதி. அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா எங்க அப்பா 2 பவுன் நகை எனக்கு போடுவான். கையில பணமா எதுவும் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் உங்க அம்மா ஏத்துப்பாங்களா? உன்னை பார்த்ததும் தங்கச்சுரங்கமே வீட்டுக்கு வந்திருக்குடா, எதுக்கு நகைன்னு தான் எங்க அம்மா கேட்பாங்க. நிஜமாவாயா சொல்ற? சத்தியமா. உங்க அம்மா அவ்வளவு நல்லவங்களா? கண்டிப்பா நல்லவங்க. அதை விட உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அவங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் மனசுக்குள்ள பயம் இருந்துகிட்டு தாயா இருக்கு. பயம் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கையே வராது. நீ முதல்ல அந்த பயத்தை தூக்கி போடு. இந்த குமாரை நம்பு. நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் மேலே உசிரியே வச்சிருக்கேன். ஆனால் நான் உன்னை எவ்வளோ காதலிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சத்தியமாக உன்னை கைவிட மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னை நம்பிதாயா என்னை இழந்திருக்கேன். என்னை ஏமாத்திடாத. உள்ளத்தால் நெருங்குகிறேன். இந்த முடி மட்டும்தான் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்குது. முதல்ல இதை வலிக்கு கொண்டு வரணும். முதல்ல நீ என் பேச்சு கேளு, மத்ததெல்லாம் உன் பேச்சு கேட்கும். ஆமா, உன் பேச்சு கேட்டுட்டா
மற்றதெல்லாம் என் பேச்சை கேட்குமாக்கும். பெத்தவங்க பேச்ச கேட்டா புள்ளைங்க பொறுப்பாதான் வளரும். அதனால பெத்தவங்க பேச்சு எல்லாருமே கேட்பாங்க. இப்போ எதுக்குமா இந்த பீடிகை? என்ன விஷயம் சொல்லு, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. இன்னைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போவேனாப்பா? ஏன், வேற எதுவும் முக்கியமான வேலை இருக்கா? ஆமாப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓ மூஞ்ச நானும் ஏன் மூஞ்ச நீயும் பார்த்துட்டே இருக்க முடியும்? அதுக்காக 2 பேரும் மூஞ்சி மாத்திக்க போறோமா? இவன் ஒருத்தன். இந்தா குடி. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வர போறேன். ஏமா, எப்பவுமே விஷயத்த நேரா சொல்ல மாட்டியா? சுத்தி உழைச்சுதான் பேசுவியா? சொல்றதுக்குள்ள உனக்கு மூக்கு மேல கோவம் வந்துருமே. இந்த பாருப்பா, இப்ப நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு. உனக்கு பொண்ணு பார்க்க போறோம்ப்பா. அஞ்சு பவுன் நகையும் 10,000 ரூபாய் பணமும் கையில கொடுக்கறாங்களாம். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா. மிஞ்சி மிஞ்சி போனா எங்க அப்பா 2 பவுன் நகை எனக்கு போடுவான். கையில பணமா எதுவும் கொடுக்க மாட்டான். என்னடா என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. என்னடா ஒண்ணும் இல்ல? நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு பராக் பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, எப்போ போனோம்? புரோக்கர் இப்ப வர சொல்லிருக்கேன். அவர் வந்த உடனே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சரியா? சரி, அப்ப நீ போய் கிளம்பு. போய் நீ முதல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா. பழையது இருக்கு, சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இன்னைக்கும் பழையதானம்மா? உன் பொண்டாட்டி வருவா. வந்ததும் அவ ருசியா உனக்கு ஆக்கி போடுவா. அப்ப நீ சாப்பிடு. என்ன? இப்ப கிளம்பு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. படிக்க வச்சோம், படிப்பு ஏறல, சரின்னு நிப்பாட்டிட்டோம். என் பொண்ணு சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரி. அவ சமையல் பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஊரே மணக்கும். அவ்வளவு நல்லா சமைப்பாங்க. பொண்ணுக்கு அது போதுங்க. புருஷனை நல்லா வச்சுக்கணும், பிள்ளைங்கள நல்லா பாத்துக்கணும். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோமா என்ன? நல்லபடியா குடும்பம் நடத்தினா போதும். எங்களுக்கும் அதுதானுங்க வேணும். மாப்பிள்ளை நெளிய ஆரம்பிச்சிட்டாரு, சீக்கிரம் பொண்ணை கூட்டுவாங்க. நீ போய் தேவை கூப்பிடு. சரி. நமஸ்காரம் பண்ணிக்கம்மா. வணக்கங்க. உட்காருமா. உன் பேர் என்னம்மா? தேவகி. எங்க போனா இவன்? உங்க அம்மா சொன்னாங்க நீ ரொம்ப நல்லா சமைப்பியாமே. என்னென்ன சமைப்ப? எல்லாமே நல்லா சமைப்பேங்க. இவன் தான் என் பையன். பேரு குமாரவேலு. பள்ளிக்கூடத்துல பியூனா வேலை பாக்குறான். என்னடி காலையில இருந்து அமைதியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் வேலை என்னமோ அதை பாரு. ரொம்பதான் பிஹேவ் பண்ணிக்கிற. என் பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்காமா? எங்க போயிருப்பான்? சரி, ஏதாவது வேலையா போயிருப்பான். என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? வர ஆவணி மாசம் 18ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்குமா? ஐயா, உங்களுக்கு அந்த தேதி சம்மதம் தானே? மனப்பூர்வமா சம்மதமா? அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியதுதானே?
வயித்துல வேற வந்துருச்சு. இது ஊர் உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சாகணும். வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும். என் தம்பி, இந்த மணி அடிக்கிற மாமா வந்திருக்காரா? அவர் இன்னைக்கு வரலக்கா, அவர் லீவு. ஏன்? அவருக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்களாம், அதான். என்னடா சொல்ற? பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டியா? ஆமாண்டா, பொண்ணு நம்ம பக்கத்து ஊர் தான். 5 பவுன் நகை, 10,000 ரொக்கம். ஐயா பள்ளி கொடுத்துட்டு வேலை பார்க்குறோம்ல, அதான். டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? டேய், எது எது எனக்கே நல்லா இருக்கான்னு கேட்குற? என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? டேய், என்ன விஷயம் அதை முதல்ல சொல்லு. ராசாத்தியை சொல்றேன்டா. அவன் நிலைமை ஏண்டா பழனி, அவன் நிலைமைன்னு என்கிட்ட கேட்டா எப்படிடா? உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? நீ தானே அவளை காதலிச்ச? ஆமாம், நான் தான் அவளை காதலிச்சேன். அதுக்காக காதலிச்சு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்டவளை எப்படிடா நம்ம சொல்கிற? குமார், நீ பண்றது ரொம்ப தப்புடா. டேய், சும்மா நிறுத்துடா. அப்படியே அவளை கல்யாணம் பண்ண என்னடா வரப்போகுது? 2 பவுன் நகை, அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்துட்டு வந்திருக்கிற பொண்ணு ஐயா கட்டினா 5 பவுன் நகை, 10,000 ரொக்க பணம். தெரிஞ்சுக்க. அதுக்காக உன்னை நம்பினவளை விட்டுட்டு அடுத்தவளை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? டேய் பழனி, இதாண்டா யதார்த்தம். வாழ்க்கைன்னு வர்றப்போ நம்ம வசதியை தாண்டா பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு காதலிச்சோம் ஒன்றா இருந்தோம்லாம் பழங்கதை பேசிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? குமார், நீ பண்றது எனக்கு சரியா படலடா. டேய், ஐடியா கேட்க உங்கள்கிட்ட வரலடா. இதான் மேட்ருன்னு சொல்ல வந்தேன், சொல்லிட்டேன். பொண்ணு வீட்டில் என்ன ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு அங்கங்கே போய் ஏதாவது உளறி வைக்காத, புரியுதா? நம்ம நாளைக்கு பேசுவோம். வரட்டா? நீ எல்லாம் மனுஷனே இல்லடா. ஏய், என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்து நின்று அழுதுகிட்டு இருக்க? என்னையா இன்னைக்கெல்லாம் நீ எங்கேயா போன? என்ன நீ எப்போ பார்த்தாலும் கட்டின பொண்டாட்டி மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நீ கட்டிக்க போற பொண்டாட்டி தானையா? எந்த கேனக்கு இருக்கேன் சொன்னா உனக்கு? என்னையா, நான் தான் உன் பொண்டாட்டி நீ எத்தனை தடவை சொல்லிருப்ப? ஆம்பளை ஆசைப்படுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவான். அப்படி சொல்லித்தான் ஆகணும். தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராதீங்க. உங்களை நம்பி நீங்க தான் புருஷன் நினைச்சு என்ன நான் எத்தனை தடவை உங்ககிட்ட இழந்திருப்பேன். இங்க பார், உன்னை பார்த்தேன், ஆசைப்பட்டேன், தப்பு நடந்துருச்சு. நீயும் சம்மதிச்சு தானே இந்த தப்பு நடந்துச்சு. இப்போ என்னமோ என் மேல மட்டும் குத்த இருக்கிற மாதிரி வந்து பேசுற. உங்களை நம்பி தானங்க நான் எல்லாத்துக்கும் சம்மதிச்சேன். அதுக்கு என் வீட்டுக்கு தெரிஞ்சா குடும்பத்தோட எல்லாரும் நாண்டுகிட்டு செத்துருவாங்க. தயவு செஞ்சு என் மேல இறக்கம் காட்டுங்க. நீ இறக்கம் காட்டுங்கிறதுனால நான் சொல்றேன். 1000 2000 தரேன், எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சுக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்ப என் வயித்துல 2 மாசம். என்ன கை விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு கேக்குறேன். என்ன கை விட்டுறாதீங்க. நீ 2 மாசம்னா அதுக்கு நான் மட்டும் தான் காரணமா? என்ன மாதிரி நீ வேற எவங்கிட்ட எல்லாம் போனியோ யாருக்கு தெரியும்? எவன் பிள்ளைக்கோ ஏன் இனிஷியல்ல போடலான்னு பாக்குறியா? என்ன இழிச்ச வாய் நினைச்சியா? உன் வயித்துல வளர்ற பிள்ளைக்கு என்ன அப்பனாக்கலான்னு பாக்குறியா? சீ, நீ எல்லாம் என் புள்ளையாடா? என் வயிற்றுலடா நீ பிறந்த? கடவுளே, இப்படிப்பட்ட மிருகத்தையா நான் என் வயிற்றுல சுமந்தேன்? நாயே, ச்சே. டேய், உங்க அப்பா இதே மாதிரிதான் என்ன ஏமாத்தி உன்னை வயிற்றுல கொடுத்துட்டு போனான். இப்ப அந்த அயோக்கிய பையன் மாதிரி நீயும் ஒருத்தருக்கு பிள்ளைய கொடுத்து நிக்கிறியே. டேய், நீ எல்லாம் உருப்படுவியாடா? பொம்பளை மனசு இந்த ஆம்பளை நாய்ங்களுக்கு என்னமா தெரியும்? ஒருத்தன மனசுல நினைச்சு முந்திய விரிச்சிட்டாள்னா அப்புறம் கட்டையில போற வரைக்கும் அவன் மனசுல அவன் தாண்டா இருப்பான். அதை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணா வந்தவனையும் ஏத்துக்க முடியாம காதலனையும் மறக்க முடியாம அவ படுற அவஸ்தை இன்னொரு பொண்ணுக்கு தாண்டா தெரியும். டேய், பொண்ணுங்களை பத்தி உன்ன மாதிரி நாய்ங்களுக்கு என்னடா தெரியும்? டேய் டேய், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது பாரு, இவதாண்டா என் மருமக. இத பாரு, கூடி சீக்கிரம் இல்ல இன்னைக்கே இவ கழுத்துல நீ தாலி கட்டல
பாரு, உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட அஞ்ச மாட்டேன். தள்ளுடா. நீ வாமா, நீ வா. என்ன குமார், உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன குமார், இப்படி அமைதியா இருந்தா எப்படி? என்ன ஏதுன்னு சொல்லுப்பா. அவங்கிட்ட என்னங்க பேச்சு? பெத்த தாய், நான் சொல்றேன். பாதிக்கப்பட்டவ கண்ணீரும் கம்மலையுமா வந்து நிக்கிறா. இன்னும் என்ன அவங்கிட்ட விளக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, இப்பெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவும் எடுத்துட முடியாது. ஏன்னா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் முதல்ல எல்லா விவரத்தையும் கேட்டுக்கிறோம். டேய், அதான் கேக்குறாங்கல்ல, சொல்லேன்டா. என்னப்பா குமார், என்ன சொல்ற? அம்மா சொல்றது உண்மை. சரி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? ஆமா. ஏமா, நீ பக்கத்துல வந்து நில்லு. ஏய், மாலை எடுத்துட்டு வாப்பா. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கிற? மாலைய போடுப்பா. நீயும் போடுமா. ஏய், தாலிய கொடுப்பா. கட்டுற தாலியே. ஏன்பா குமார், ரெண்டு பேரும் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருமா, நல்லா இருங்க. எந்திரி, எந்திரிமா. நல்லா இருங்க. எந்த குத்தமும் குறையும் இல்லாம மன நிறைவோட வாழுங்க. எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல, என் மகனுக்காவது அந்த குடுப்பனை இருந்துச்சு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். ஏமா தனபாகியம், நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும் போது எதுக்கு அலற? இல்லன்னு, ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியங்கிறது இங்க இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும்னு. நான் பட்ட கஷ்டமும் அவஸ்தையும் வேற எந்த பொண்ணும் படக்கூடாதுன்னு. அதனாலதான் இந்த பொண்ணு அழுதுட்டு வந்து நின்னப்போ என்ன ஏதுன்னு கூட கேட்காம இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். ராசதி, என் பையன் தப்பு பண்ணிருக்கலாமா? அவன் அம்மா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். எல்லாத்தையுமே மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுமா? என்னடா பிரசன்னா, என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா? ஒன்றும் இல்லைம்மா. முகமெல்லாம் வாடி இருக்கு, ஒண்ணும் இல்லைங்கிற. என்ன சொல்லு? ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. எதை முதல்ல சொல்ல? நல்ல விஷயத்தை தான் முதல்ல சொல்லணும். நல்ல விஷயத்தை தான் எப்பவும் சொல்லணும். சொல்லு. அம்மா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமா. என்னடா இது? பேங்க்ல வேலை பண்றவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை போய் சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னு சொன்னல, அதையும் கேட்டுட்டு சொல்லு. எந்த கெட்டது நடந்தாலும் பிரசன்னா, அது நல்லதுல தான் போய் முடியும். என்னன்னு சொல்லு. என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கம்மா. ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர், அது எப்படி கெட்ட விஷயமாகும்? சொல்லு. எந்த ஊரு, எந்த இடம் சொல்லு. மதுரை பக்கத்துல தேவதானப்பட்டின்னு
தேவதானப்பட்டி மதுரைக்கு பக்கத்துல தானே இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. டேய், அவன் உறவுகளை பிரிஞ்சு எங்கேயோ அமெரிக்கால இருக்கான், போய் சேர்றதுக்கே 2-3 நாள் ஆறுதான். இதுன்னா இன்னைக்கு ராத்திரி ஏறினா நாளைக்கு கார்த்தால போய் சேர்ந்துடுறோம். அம்மா அது ஒரு சின்ன கிராமமா. பிரசன்னா, மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? கிராமத்தோட வளர்ச்சி தான் நாட்டோட உயிர்னு சொல்லியிருக்காருடா. நீ அங்க போறதுனால அந்த கிராமத்துக்கு என்ன பெருமை வரப்போறதோ அப்படி பார்க்க வேண்டாமா? சரி, எப்ப கிளம்பலாம் சொல்லு. இன்னும் ஒரு 2 நாள்லம்மா. 2 நாள்லயா? என்னம்மா யோசிக்கிற? இல்லடா பிரசன்னா, இந்த ஊருக்கு புதுசா ஒரு சுவாமிகள் வந்திருக்காராம். அவர் சொல்றதுல பலிக்கிறதாண்டா. என்ன, அவரை போய் பார்த்துட்டு வரணும்னு இருக்கு. எல்லாம் ஒரு நப்பாசைதான். ஏம்மா உனக்கு ஒரு வேலையே கிடையாதா? இல்லடா பிரசன்னா, உங்க அப்பா குணமாறதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. நாளைக்கே போய் பார்த்துட்டு வரணும்டா எனக்கு. சரி, என்னமோ பண்ணு. நான் போய் பேக்கர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். பேக்கர்ஸ்க்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னால அப்பாட்ட போய் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கு. அதுக்கப்புறம் பண்ணு. நான் போய் காப்பி எடுத்துன்னு வரேன். அப்பா, சொல்லுங்கம்மா, உங்க பிரச்சனை என்ன? ஒரு 2-3 வருஷமாவே எங்க ஆத்துக்கார் படுத்த படுக்கையா இருக்கார். எல்லாம் பல டாக்டரை பார்த்துட்டேன். எல்லாரும் கையை விரிச்சுட்டா. நான் பெருமாளை தான் நம்பி இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன்தான் முக்கியம். எங்க ஆத்துக்கார் சுகமா ஆயிடணும். அவருக்கு எந்த குறையும் இல்லாம பழையபடி நல்லபடி ஆகி சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும். தெய்வ அருள் இல்லாம யாருக்கும் எதுவும் நடக்காது. உனக்கு அந்த அம்மனோட அருள் பூரணமா இருக்கு. அதுதான் இத்தனை நாளும் உன்னையும் உன் புருஷனையும் காப்பாத்திக்கிட்டு வந்திருக்கு. உன் புருஷனுக்கு வந்த நோய் அவன் பண்ண பாவத்தால வந்தது. பாவம் அவனை அளக்கடிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் அனுபவிச்சே ஆகணும். இதை மாத்தவே முடியாது. சுவாமி, அப்படி சொல்லாதீங்க. இதுல இருந்து விமோச்சனமே இல்லையா? பரிகாரம் ஏதாவது இருக்காதா? அம்மா, பரிகாரங்கிறது மன திருப்திக்காக செய்யறது. இருந்தாலும் நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். வர புரட்டாசி மாசம் 2வது சனிக்கிழமை ஒரு ஏழை பிராமணனை வீட்டுக்கு வரவழைச்சி அவன் மனசார வாழ்த்துற அளவுக்கு அவனுக்கு சாப்பாடு போட்டு கையில 101 ரூபா அல்லது 501 ரூபா காசு கொடுத்து புது துணி எடுத்து கொடு. அவன் மனசு குளிர்ந்து வாழ்த்துனா உன் புருஷனுக்கு நல்லதே நடக்கும். புரட்டாசி 2வது சனிக்கிழமை ஏழு பிராமணனுக்கு சாப்பாடு போடணுங்கிறார். 2வது சனிக்கிழமை அங்க இருப்போம். அண்ணா வேற அந்த ஊர்ல நான் ஒருத்தன் தான் பிராமணங்கிறார். பெருமாளே, என்ன பண்ண போறோம்? என்னம்மா என்னமோ மாதிரி இருக்க? அந்த சுவாமிகளை போய் பார்த்துட்டு வந்தேன்டா. அவர் உன்னை குழப்பிட்டாரா? இல்லடா, புரட்டாசி 2வது சனிக்கிழமை ஒரு ஏழை பிராமணனுக்கு மனசார திருப்தியா சாப்பாடு போட்டு காசு கொடுத்து அனுப்பணுமா. அதுக்கு என்ன, கூப்பிட்டா போது. இல்லப்பா, அந்த சனிக்கிழமையும் போது நம்ம தேவதானப்பட்டியிலன்னா இருப்போம். அதுக்கு என்ன, மாமா கிட்ட சொல்லிட்டா ஏற்பாடு பண்ணிட்டு போறாரு. மாமாட்ட பேசிட்டேன். அந்த கிராமத்திலேயே அவர் ஒருத்தர் தான் பிராமணனா, வேற யாரும் இல்லையா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்கிறதா நடக்கும். அன்னைக்கு அப்பாக்கு நல்ல காலம்னா ஒரு பிராமணன் நிச்சயமா இருப்பான். இல்லனா பிரசன்னா, பேச்சு கூட அந்த மாதிரி கெட்டதா சொல்லாதடா. நல்லதே நடக்கும், நல்லது நடக்கும் நம்பணும்.
அம்மா நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுமா. இல்லப்பா, அதோ வந்துட்டேன்னா. டேய், காதலிச்சவள தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, விடுறா. காதலிச்சானா? அவளையா? பின்ன நான் எங்கடா காதலிச்சேன்? ஏதோ நல்லா இருந்தாலேன்னு பார்த்தேன். அவளும் பார்த்தா, கண்ணடிச்சா, சிரிச்சா. சரி போனா போட்டுமே கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அவளை போய் காலம் ஃபுல்லாக ஓட்ட சொல்ற? டேய் குமார், இதுக்கு தான் சொல்றது, விளையாட்டு கூட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி நடந்தா இப்படிதான் ஏடா கூடமா ஆகும். ஆமாடா, நான் அப்படிதான் மாட்டிக்கிட்டேன். சரி விட, வாழ்க்கைய வாழ்ந்து பாரு. ஏய், இந்த அறிவுரை சொல்லலாம் ரொம்ப ஈஸிடா. இந்த அறிவுரை நீ எனக்கு சொல்லாத. நான் சொல்றது மட்டும் நீ கேள், அது போதும். இந்த திமிரா பேசுறத முதல்ல நிப்பாட்டுறா. ஏய், குமார், நான் உன்னை பெத்தவையா? பெத்தவ பிள்ளைக்கு எப்பவுமே கெடுதல் பண்ண மாட்டா. தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணும் தான்ப்பா நினைப்பா. நானும் அதுதான்ப்பா நினைச்சேன். இன்னைக்கு நீ ராசாத்தி ஏமாத்தின மாதிரி என்ன ஒருத்த அன்னைக்கு ஏமாத்தினா. உன்னை வயித்துல சுமந்துகிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்தேன்பா. தெருவுல தான்ப்பா நான் உன்னை பெத்தெடுத்தேன். நீ நீ பாலுக்காக அழும்போது ஒருத்தங்கிட்ட பிச்சை கேட்ட. கையில பச்சை மண்ணை வச்சிருக்கேன்னு கூட பார்க்காம என்ன என்ன அவ நான் வீடு வீடா பாத்திரம் விளக்கி, கக்கூஸ் கழுவி, தெருவ கூட்டி, சித்தால் வேலை பார்த்து, காட்டுல மேட்ல எல்லாம் வேலை பார்த்து உன்னை நான் வைராக்கியமா வளர்த்தேன்பா. அதுல எத்தனை அவமானங்கள், கேவலங்கள் இருந்துச்சு தெரியுமா? ஒவ்வொன்னும் வலிடா, மனசு இருக்க பிடிக்கிற வலி. அந்த வலி என்னால மறக்க முடியலப்பா. அந்த வலி இன்னும் எனக்கு மாறல. என்னை ஏமாத்திட்டு போன உன் அப்பனை இன்னைக்கு நான் திட்டுற மாதிரி நாளைக்கு உன்னை யாரும் திட்டிட கூடாதுப்பா. அது இந்த பெத்த மனசு தாங்காதுப்பா. நீ நல்லா இருக்கணும்பா. நீ நீ நாசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ விளங்க மாட்ட அப்படின்னு உன் முன்னாடி திட்டலனாலும் உன்னை எங்கேயோ திட்டுறத இந்த பெத்த மனசுக்கு கேக்கும்பா. அத கேட்டுக்கிட்டு என்னால வாழ முடியாதுடா. அப்பா, இத பாருப்பா, இத பாரு, பொம்பளை பாவம் பொல்லாததுப்பா. அது உன்னை சும்மா விடாதுப்பா. நாசமா போட்டோன்னு ஒருத்தனை வயிறு எரிஞ்சி ஒரு பொம்பளை சொன்னாள்னா அந்த ஆம்பளை கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டான்ப்பா.
என் புள்ள அப்படி ஒரு பாவத்துக்கு ஆளாக கூடாது, ஆளாக கூடாதுப்பா, ஆளாக கூடாது. அதனாலதான்ப்பா உனக்கு ராசாத்தி நான் கட்டி வச்சேன். பெத்தவளுக்கு புள்ள என்னைக்குமே ராசாதான். அவனை யாருமே நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட கூடாது. அதனாலதான்ப்பா நான் அப்படி பண்ணேன். உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது என் மனசுக்கு தப்பா தோணலையா? இத பாரு, தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிடு. அம்மா, நீ தப்பு பண்ணலமா, நீ தப்பு பண்ணலமா. நீ நல்லா இருக்கணும்டா, நீ நல்லா இருக்கணும். ராசாத்தி, தப்புதான். நான் பண்ணது பெரிய தப்புமா, என்ன மன்னிச்சிடுமா. ஏதோ வயசு கோளாறு, காசை பார்த்ததும் புத்தி பேதலிச்சு போச்சு, காதல் மறந்து போச்சு. எனக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அம்மா சொல்லும் போதுதான் அந்த வழியை நான் உணர்ந்தேன். உன் மனசு என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. உண்மையிலேயே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ண இருந்தேன். எந்த சாமி புண்ணியமோ அம்மா ரூபத்துல அந்த தப்பு நடக்காம பண்ணிருச்சு. கடவுளுக்கு நன்றி சொல்றேன்னு இல்லையோ, ஆனா என் அம்மாவுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இத்தனை நாளா நீ என் மனசுல இருந்தியா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா சத்தியமா சொல்றேன் ராசாத்தி, இப்போ நீதான் என் மனசுல இருக்க. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுமா ராசாத்தி. என்ன தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத ராசாத்தி. வாய மூடியா, உனக்கு என் பேரை சொல்ல கூட அருகுது இல்ல. நான் இல்லாதவதான், அதுக்காக எனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவும் இல்ல நினைச்சிடாத. உன் அம்மா இருந்தா உன்ன மாதிரி ஒருத்தனால பாதிக்கப்பட்டவ, அதனால எனக்கு நியாயம் கிடைச்சது. இல்லனா இந்நேரம் கோலமோ குட்டையோ நான் மிதந்துட்டு இருப்பேன். நீ என் கழுத்துல தாலி கட்ட உடனே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணும் தான் நினைச்சேன். ஆனா உங்க அம்மா பேசுனதை கேட்டு அந்த தாய் மனசு கஷ்டப்படக்கூடாதுந்தா உன் கூட வாழணும்னு முடிவு பண்ண. வயித்துல 2 மாசம் யாரு காரணமோன்னு கேட்ட பாரு, அதுதான் என் மனசை நெருடிக்கிட்டே இருக்கு. என் மனசு அதை மறக்கிற வரைக்கும் நீயும் நானும் ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி, இங்க இல்ல. ராசாத்தி, நான் சொல்றத கேளுமா. எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இது உனக்கு மட்டும் நான் கொடுக்கிற தண்டனை இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நான் உன்கிட்ட இழந்த பாரு, அதுக்கு நான் எனக்கே கொடுத்துக்கிற தண்டனை. ராசாத்தி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. மன்னிச்சதாலதான் நான் உன் கூட இருக்கேன். மறந்த பிறகு நான் உன் கூட வாழ்றேன். அது வரைக்கும் என்ன நிம்மதியா விடு.
அம்மா தாயே, என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரி உனக்கு நான் செதர் தேங்காய் செலுத்த வந்திருக்கேம்மா. என்னம்மா வெண்டைக்காய் நறுக்கிட்டு இருக்கியா? குமாருக்கு வெண்டைக்காய் காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். உங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தா செதர் தேங்காய் உடைக்கிறதா அம்மன் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ரசத்தி, என்னம்மா? இத பத்தி நான் உங்ககிட்ட கேட்க கூடாது. இருந்தாலும் கேக்குறேம்மா. ராத்திரி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்களா? இருந்தம்மா. இது பாருமா, என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. என்கிட்ட பொய் சொல்லாதம்மா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியுமா. நம்ம வீட்ல என்ன 10 ரூமாமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு என் புள்ள பண்ண தப்புதான். நான் அத சரின்னு சொல்ல வரல. இருந்தாலும் அவன் மன்னிப்பு கேட்டு வரும்போது நீ இப்படி அவன் மனசு உடையிற மாதிரி நடந்துக்க கூடாதும்மா. மன்னிக்கிறது பெரிய விஷயம்தான். ஆனா இந்த ஒரு தடவை மன்னிச்சு பாரு, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏமா, உங்க புருஷன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? சொல்லுங்கம்மா, மன்னிப்பீங்களா? மன்னிக்க முடியாதுதான். ஆனா முயற்சி பண்ணுவேமா. அதுதான் நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட பாவி, எல்லாம் அந்த நாசமா போனனால வந்தது. என்ன நல்லபடியா வச்சு வாழ்ந்திருந்தா இன்னைக்கு என் மகனோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்குமா? டேய், என் புள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிட்டியடா. அட பாவி, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிடுவ. என் வாக்கு நிச்சயமா பலிக்கும், பலிக்கும்டா, பலிக்கும். சோறு போட்டாச்சு, குழம்பு ஊத்தியாச்சு, சாப்பிடுன்னு சொல்ல மாட்டியா? ஏன் சொல்லனா சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். சாப்பிடலன்னா எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. தூக்கி போட்டு குப்பைத்தொட்டில போட்டு போய்கிட்டே இருப்பேன். நீ சாப்பிட்டியா? நான் எப்போ சாப்பிட்டாச்சு. பொய் சொல்லாத ராசாத்தி. நீ நான் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா பிகு பண்ணாது. ஆசை புருஷன் சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை சாப்பிடுறதெல்லாம் அந்த காலம். நீ ஒன்னும் என் ஆசை புருஷனும் கிடையாது. உன் பார்வையில தான் நான் பத்தினியும் கிடையாதுல்ல. இன்னும் எத்தனை நாள் தான் அதையே மனசுல நினைச்சிட்டு இருக்க போற? பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா மனசுனால நிம்மதியா வாழ முடியாது ராசாத்தி. மனசுல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வாழ முடியாது. அதத்தான் நானும் சொல்றேன். அந்த அளவுக்கு தான் நானும் சொல்றேன். அதை மறந்து தொலையேன். முடியலையே. உன்னை பாக்குற நேரம் எல்லாம் நீ சொன்ன அந்த வார்த்தை தான் என் மனசுல வந்து நிக்குது. என்ன பண்ண சொல்ற? என்னால முடியல. மன்னிச்சுக்கோ. 1000 தடவை மன்னிப்பு கேக்குறேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு ராசாத்தி.
என் மனசு கொல்லாத. நீ என் மனசு கொன்னே. அதுக்கு தான் 1000 தடவை மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றேனே. மன்னிப்பு கேட்டா எல்லாம் மாறிடுமா? மாறாது. மனசு மறக்கணும். மறக்கிற வரைக்கும் மன்னிப்பு பெருசா தெரியாது. ராசாத்தி, தொடாதீங்க. தொட்டீங்கன்னா மரியாதை கெட்டுடும். புருஷனாச்சேன்னு பாக்குறேன், இல்லைன்னா கண்ணத்துல அரைஞ்சிருவேன். எல்லாமே அந்த நாசமா போனவனால என் பிள்ளையோட வாழ்க்கையே கெடுத்துட்டியடா பாவி. நீ நாசமா போயிடுவ. நீ நல்லா இருக்கவே மாட்ட. நல்லா இருக்கவே மாட்ட. அம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேம்மா. இருப்பா, 2 இட்லி வச்சு தரேன், சாப்பிட்டு போப்பா. இல்லம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. இருப்பா, நான் சீக்கிரமா போய் கொண்டு வந்துடுறேன். டைம் ஆச்சுமா. ஏன்பா, கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம்லப்பா. இல்லம்மா, ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை. அதான் காலையில கொஞ்சம் அசந்துட்டேன். இருப்பா, நேரம் ஆயிடுச்சுமா, நான் வரேன். அதுக்கு இல்லப்பா, இப்படி ராத்திரியும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்பா? சாப்பிட்டுட்டு போப்பா சாமி. எனக்கு எல்லாமே தெரியும்பா, எல்லாமே தெரியும். எல்லாமே அந்த நாசமா போன நாயினாலதான். ஐயோ, என் வாழ்க்கையும் கெடுத்து இப்ப உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கானே அந்த படுபாவி. அவன் நல்லா இருப்பானா? ஐயோ, அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கூட இருந்தா கூட அவன் பிச்சைக்காரனா தான் வாழ்வான். அவன் சாகும்போது ஒரு நாய் கூட அவன் பக்கத்துல இருக்காது. என் வயிறு எரியற மாதிரி அவனும் எரிஞ்சு சாம்பலா போயிடுவான். அவன் சாம்பலா போயிடுவான். அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நல்லாவே இருக்க மாட்டான். அம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேம்மா. சரிப்பா தம்பி, நீ கவலைப்படாத. நாம யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல. நமக்கு கூடிய சீக்கிரம் நல்ல நேரம் வரும். போயிட்டு வாப்பா. சரி, நான் வரேம்மா. போயிட்டு வா. அம்மா பரமேஸ்வரி, எல்லாரையும் காப்பாத்துறவளே, என்னையும் காப்பாத்தி என் குடும்பத்தையும் காப்பாத்தணும்மா. நாளைக்கு 2வது சனிக்கிழமை. அந்த சுவாமியார் சொன்னபடி நாளைக்கு தான் ஒரு ஏழை பிராமணனுக்கு சாப்பாடு போடணும். உன்னை நம்பித்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். தாயே, நாளைக்கு அந்த பிராமணனை காட்ட வேண்டியது உன் பொறுப்புமா. நாளைக்கு மனசு கோணாம கஷ்டப்படுத்தாம நல்லபடியா ஒரு வழி காட்டுமா. சுவாமி, சொல்லுங்கம்மா. நாளைக்கு எங்க ஆத்துல ஒரு விசேஷம். பிராமணருக்கு சாப்பாடு போடணும். யாராவது பிராமணர் இருந்தா கொஞ்சம் சொல்ல முடியுமா? இங்க யாரும் பிராமணர் இல்லையே. வேற எங்க கிடைப்பா? பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க வேணா விசாரிச்சு பாருங்களேன். சொன்னா வருவாளா? கண்டிப்பா வருவாங்க. சரி, நான் வரேன். அம்மா, ஆ, ஒரு நிமிஷம்.
பக்கத்துல ஒரு செட்டியார் மளிகை கடை இருக்கு, ஆ. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் ஏற்பாடு பண்ணி தருவாரு. சரி, ரொம்ப நன்றி. நான் வரேன். வாங்கம்மா. சார், வாங்க சார். கேள்விப்பட்டேன் நீங்க தான் பேங்க் புதுசா வந்திருக்க மேனேஜரா? ஆமாங்க. எப்படி சார் ஊர்ல நல்லா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் நல்ல மனுஷனுங்க. என்ன லோனை மட்டும் சரியா கட்ட மாட்டானுங்க. எங்க போயிட போறாங்க? இந்த ஊர்ல தானே இருக்க போறாங்க. பரவாயில்லையே, ஊருக்கு வந்தோன்னே தேறிட்டீங்களே. ஆமா, என்ன கடை பக்கம்? வீட்டுக்கு ஏதாவது தேவையா? உங்களால ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி சொல்லுங்க, செஞ்சிருவோம். நாளைக்கு வீட்ல ஒரு விசேஷம். சரி. ஒரு ஏழை பிராமணனுக்கு சாப்பாடு போட்டு வேட்டி துணியெல்லாம் கொடுத்து அனுப்பணும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு. இதுல நான் என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு ஏழை பிராமணன் வேணும். ஏழை பிராமணன் இங்க யாரும் இல்ல. ஒருவேளை பக்கத்து ஊர்ல இருப்பாங்க. சொல்லி அனுப்புறேன். நீங்க எதுக்கும் வேற பக்கமும் சொல்லி வைங்க. சரிங்க, நான் வரேன். சரிங்க. டேய் பழனி, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சந்தர்ப்பம் இப்போதான்டா கிடைச்சிருக்கு. என்னடா சந்தர்ப்பம்? அந்த ஆள் ஒரு பிராமணன் வேணும்னு கேட்டுட்டு போறாருல, ஆமா. அங்கே நான் போகிறேன். வேணாண்டா, ஏதாவது ஏடா கூடமா மாட்டிக்காத. நீ வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ தலையிடாத. புரியுதா? ம். என்னம்மா? ஏதோ சத்தம் கேட்டுது. அந்த பிராமணரா இருப்பாரோன்னு நினைச்சேன். யாரும் இல்ல. நான் இங்கே உட்காந்துருக்கேன், உனக்கு உள்ள இருந்து கேட்டுருச்சா? எப்பயுமே அதே ஞாபகத்திலே இரு. செட்டியார் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா அனுப்பி வைப்பார். அது இல்லடா, ராகு காலத்துக்குள்ள நான் சாப்பாடு போட்டாகணும். என்னமோ அவர் வருவாரா இல்லையான்னு தெரியல. மனசு படபடங்கிறது. பெருமாளே, நல்லபடியா அந்த பிராமணன் வந்து சேரணுமே. அம்மா, அம்மா. அவர்தான் வந்துட்டேன். அம்மா, பேங்க் மேனேஜர் பிரசன்னா சார் வீடு இதானோ? ஆமா. நீங்க? செட்டியார் இருக்காரோ, அவர் அனுப்பி வச்சார். ஓ, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. வாங்க. மன்னிச்சுக்குங்க, காலையில் நான் பகவானை தரிசனம் பண்ணாமல் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. அதான் கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன். அதான் நாளை எடுத்து. பரவாயில்ல பரவாயில்ல, பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது நல்ல விஷயம் தானே. எங்கிட்ட எதுக்கு சாரி கேட்டுன்னு இருக்கேள்? 12 மணிக்கு ராகு காலம், அதுக்கு முன்னாடி. ஆமாமா, நானும் அதே தான் நினைச்சேன். நீங்களும் அதே சொல்லிட்டேள். அது பாருங்க, நீங்க பிரசன்னா, நீ அவரை உள்ள கூட்டுன்னு வாப்பா. நான் பரிமாறதுக்கு எல்லாம் ரெடி பண்றேன். வாங்கண்ணா. சாப்பிடுங்க. வைஜெயந்தி, வைஜெயந்தி, அண்ணா,
வாங்க வாங்க. வாங்க மாமா வாங்க. வைஜெயந்தி உள்ள வா. நீங்க நீங்க சாப்பிடுங்க. நான் அதோ வந்துட்டேன். என்னண்ணா எதுக்கு கூப்பிட்டேள்? இவன் எதுக்கு இங்க அழைச்சின்னு வந்து சாப்பாடு போட்டு இருக்கேள்? என்னண்ணா அதான் சொன்னேனே, அவருக்கு உடம்பு சரியில்லை. அந்த சுவாமிகள் சொன்னார், ஒரு ஏழை பிராமணனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அவருக்கு சரியாயிடும் சொன்னார்னு சொன்னேனேண்ணா, அதான் கூப்பிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பிராமணன் அழைச்சின்னு வந்து சாப்பாடு போட வேண்டியதானே? இவன் பிராமணன் தானே அண்ணா? அபச்சாரம் அபச்சாரம், அவன் பிராமணனே இல்ல. வைஜெயந்தி, அவன் பிராமணன்னு நோக்கி யார் சொன்னது? எங்க ஸ்கூல்ல மணி அடிக்கிற பியூன், அப்பா இல்லாதவன், பேரு குமார். முதல்ல அவனை வெளியில அனுப்பு. அவனை நீ அனுப்புறியா இல்ல நான் அனுப்பட்டுமா? அண்ணா என்ன சாப்பிட்டு இருக்கிற பையனை போய் எழுப்ப சொல்றீங்களே? சரி, அவன் பிராமணன் இல்லதான், அதுக்காக சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற பையனை எழுப்பலாமா அண்ணா? அவனை பாருங்க, பாவம் பல நாள் சாப்பிடல போல் இருக்கு. அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிடுறான். எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறான் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு எடுக்க சொல்றீங்களா அண்ணா? அது இதை விட பாவம். இந்த ஆத்துல நோயின்னு ஒரு பிணி பிடிச்சுட்டு இருக்கு, அவனை பசின்னு ஒரு பிணி பிடிச்சுட்டு இருக்கு. இந்த பிணியில இருந்து நான் விடுபடணும்னு பகவான்கிட்ட கருணை காட்டுட்டு இருக்கேன். நான் இந்த பையனுக்கு கருணை காட்டலன்னா எனக்கு எப்படி அண்ணா கருணை கிடைக்கும்? பாவம், பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் மனித நேயம். அந்த மனித நேயத்தை விட பிராமண பொறப்பு ஒண்ணும் உயர்ந்தது இல்லைன்னா. பிராமணன்னா என்ன அர்த்தம்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு அண்ணா? நான் சொல்லணுமா? பிராமணத்துவங்கிறது ஜாதி இல்லைன்னா, மனித நேயம். மனுஷாளுக்கு மனுஷாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டி இருக்கிறது, மனசு ஈரமா இருக்கிறது, கருணை காட்டுறது தானே நான் பிராமணன். இப்படி பண்றதுனால மாப்பிளைக்கு ஏதாவது ஆயிடுத்துனா? உங்க மாப்பிள்ள தான் பண்ண பாவத்துக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு. சுவாமியார் சொன்னார் இல்லையா என்கிட்ட, பரிகாரம் பண்றது மனசு திருப்திக்கு தானே. இவன் சாப்பிடறதுனால ஏன் மனசு திருப்தியா இருக்கு, அது போதும். மாப்பிள்ள அப்படி என்ன பாவம் பண்ணினார்? அண்ணா, அழகாபுரின்ற ஊர்ல தனபாக்கியம்னு ஒரு பொண்ணு பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு அவர் துரோகம் பண்ணிட்டார். அந்த பாவத்துக்கு தான் இப்ப படுத்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு பாவம், அவ இட்ட சாபந்தான் இவர் இப்படி நோயா படுத்துட்டு எழுந்திருக்காம இருக்கு. அண்ணா இது பாருங்க, சாஸ்திரத்தை விட மனித நேயம் தான் முக்கியம். முதல்ல அது சாக கிடக்கிற நிலையில இருக்கு, அதை போய் நான் காப்பாத்தணும். இது பாருங்க, இது பாருங்க, அவர் பெரியவர், மனசுல இருக்கிறத சொல்லிட்டார். அவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. சாப்பிடு, சாப்பிடுப்பா. வேண்டாமா, வேணாம். ஐயோ, எழுந்திருக்க கூடாதுப்பா. சாப்பிட்டு இருக்கிறப்ப எழுந்திருக்க கூடாதுப்பா. சாப்பிடு, இல்லாட்டா என் மனசு ரொம்ப வருத்தப்படும்பா. சாப்பிடு, சாப்பிடுமா, தயவு செய்து சாப்பிடுப்பா. சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுப்பா.
வாங்கிக்கப்பா, வாங்கிக்கப்பா. வேண்டாம்மா, நான் உங்களை ஏமாத்திட்டேம்மா. யாரையும் ஏமாத்த முடியாதுப்பா. எது நடந்தாலும் அது நடக்கணும்னு இருக்கிறதுனால நடக்கிறது. எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா. வாங்கிக்கோ. வாங்கிக்கப்பா. நீங்க சுகமா இருக்கணும் தாய், சுகமா இருக்கணும். நான் வரேம்மா. பிரசன்னா, அம்மா, சுகமா இருக்கணும் தாயின்னு மனசார சொல்லிட்டு போறான் இல்லையா, அது போதும்பா. யாரும் தெரியாம தான் போனேன். அங்க போனா ஒருவேளை சாப்பாடு, ஒரு வேஷ்டி சட்டை, 500 ரூபா பணம், இதெல்லாம் கிடைக்கும் தான் போனேன். அங்க போய் அந்த ஐயரை ஏமாத்துறதுனால எங்க அப்பனை ஏமாத்துற ஒரு திருப்தி, என் அம்மாவை நேராதரவா விட்டுட்டு ஓடி போனேன், என் அப்பனை சப்புன அறையிற நிம்மதி, இதெல்லாம் கிடைக்கும் தான் அங்க போனேன். ஆனா அங்க இருக்கிறதா எங்க அப்பன்னு எனக்கு அப்ப தெரியாது. என் அம்மா அப்பனை திட்டும் போது அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கும் என் அம்மா மாதிரி மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும். அந்த பொண்டாட்டிக்கு என்ன மாதிரி ஒரு மகன் இருப்பான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா அவனை நாசமா போன்னு திட்டும் போதெல்லாம் அந்த சாபம் பலிக்கும்னு எனக்கு தெரியாது. அது அவங்கள இந்த அளவுக்கு வேதனைப்படுத்துங்கிறது எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஏதோ நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டேன். அங்க போய் பார்க்கும்போதுதான் எங்க அம்மாவோட சாபம் எவ்வளவு தூரம் பழிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மகாலட்சுமி மாதிரி ஒரு தாய், அந்த அம்மா தான் எனக்கு சோறு போட்டுச்சு. இந்த கையால தான் சாப்பிட்டேன், இந்த கையால தான் அந்த பணத்தையும் வாங்கினேன். பழி உணர்வும் கோபமும் அவங்கள பார்த்தோன்னு போயிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படித்தான். அந்த அம்மாவை பார்த்தோன்னே மனசுல இருக்கிறதெல்லாம் பட்டுன்னு போயிடுச்சு. என்னவோ எங்க அம்மா செஞ்ச பாவமோ நான் செஞ்ச பாவமோ எங்களை எப்படி வச்சிருக்கு. அதுக்கு அந்த அம்மாவும் புள்ளைய என்ன பண்ண முடியும்? என் அம்மாவோட சாபம் அவங்கள பாதிக்குது. அவங்களாவது சுகமா இருக்கணும் ராசாத்தி, அவங்களாவது சுகமா இருக்கணும். எனக்கு வந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த உலகத்துல எந்த பையனுக்கும் வரக்கூடாது. பெத்த அப்பா வீட்லயே பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டுட்டு வர வேண்டிய ஒரு நிலைமை. இதெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருந்துச்சு. என் நண்பர்கள்ட்ட சொன்னா எங்க நாளைக்குன்னு சொல்லி காட்டிடுவாங்களோன்னு பயம். அம்மா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க போய் சண்டை போட்டு கேவலப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு சந்தேகம். அதுக்காக எனக்குள்ளே நான் எவ்வளவுதான் ஆள முடியும்? இதையெல்லாம் யாருக்கிட்டையாவது சொல்லணும்னு ஒரு தவிப்பு. ஐயோ, இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி அழணும்னு ஒரு ஏக்கம். உன்னை தவிர என் மனசுல வேற யாருமே படல ராசாத்தி. அதான் சொன்னேன், என்ன புரிஞ்சுக்க ராசாத்தி, புரிஞ்சுக்க. அழுதுறியா? நல்லா அழுதுரு.
மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடு. நான் இருக்கேன் உன்னை அணைச்சுக்கிறதுக்கு. அழுதுடு. அந்த அயோக்கிய நாயால என் புள்ள பொழப்பு இப்படி போயிடுச்சு. அந்த பாவி பையன் நாசமா போயிடுவான். நல்லா இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். மா இனிமே அப்பாவை திட்டாதம்மா. நம்ம பண்ண பாவம் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம். என்ன சூழ்நிலையோ அவர் உன்னை விட்டு ஓடி போனது. வேணாம்மா, அவர் இனிமே திட்டாத. அவருக்கும் குடும்பம் இருக்கும், குழந்தை குட்டி இருக்கும். அவர் நாசமா போனா அவங்க நிலைமை உன்னால, ஓ சாபத்தால உனக்கு சம்பந்தமே இல்லாதவங்க நாசமா போனோமாமா? என்னப்பா இப்படி சொல்ற? அப்பா தப்பு பண்ணாரு. அழகாபுரியில இருந்து நீ ஓடி வந்த, பிச்சை எடுத்து நீ என்னை வளர்த்த. நம்ம தலையில அது எழுதியிருக்கு, அவ்வளவுதான். நம்ம அதை அனுபவிச்சுட்டு போவோம். மற்றவங்களை சபிக்கிற உரிமையோ தண்டிக்கிற உரிமையோ நமக்கு கிடையாதுமா. அதை கடவுள் பார்த்துக்குவார். யாரா இருந்தாலும் சுகமா இருக்கணுமா, அப்பதான் நம்ம சுகமா இருக்க முடியும். மன்னிக்கிறது கஷ்டம்தான், மறக்கிறது அதை விட கஷ்டம். ஆனா என் அம்மாவால் அது முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. மன்னிச்சிடுமா, எல்லாத்தையும் மறந்துடுமா. நான் வரேம்மா. மன்னிக்கல, நான் மறந்துட்டேன்.